ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம போலார் பேரட்டோட எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபில்டரை நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன், அப்போ தான் உள்ளே இருக்கிற ஃப்ரைலாம் க்ளீனாக தெரியும். நான் பாதி முட்டை பொரியும் இல்லைனா முட்டையே பொரியாதுன்னு நினச்சேன். ஏன்னா டேங்க்கு மாடியில் வச்சுக்கனால தண்ணியில் செம கூலிங்காக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எல்லா முட்டையும் பொரிஞ்சிருக்கு. போன வீடியோவில் 50லேருந்து 100க்குள்ளே முட்டை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது கிட்டத்தட்ட 150க்கு மேலேயே ஃப்ரை இருக்கும் போல். உள்ளே குட்டி குட்டியாக மேயுதில்ல, அது எல்லாமே ஃப்ரை தான். அந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, வந்ததுக்கப்புறம் நல்லா தெரியும். டேங்க்கு சுற்றி பாசையாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக எப்போ டேங்க்கு க்ளீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன்னா மறுநாள் காலையில் முட்டை வச்சுட்டாங்க. முட்டை வச்சதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு போடவே இல்லை. ஒரு 7 நாளாக ஃபில்ட்ரு ஓடாமல் தான் இருக்குது. ஃபில்ட்ரு இருக்கிறனால தான் தண்ணிலாம் அழுக்காகாமல் இருக்குது. ஃபில்ட்ரு இல்லைனா தண்ணி ஃபுல்லாகவே அழுக்காக இருக்கும். நேற்று தான் நான் ஃபில்ட்ரே போட்டேன், 7 நாள் கழிச்சு தான். ஏன்னா ஃப்ரைலாம் வந்து நல்லா ஃப்ரீஸும் ஆகணும். ஃபுல்லாக ஃப்ரீஸும் ஆகிறதுக்கே 3 நாள் ஆகும். முட்டை பொரியறதுக்கு 5 நாள், ஃப்ரை நல்லா நீந்துறதுக்கு 3 நாள். அதுக்கப்புறம் தான் நான் ஃபில்ட்ரே போட்டேன். நேற்று காலையில் தான் ஃபில்ட்ரு போட்டேன். இன்றைக்கி காலையில் நான் அந்த ஃபில்டரில் பார்க்குறேன், அந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சு. அப்புறம் அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு டேங்க்கில் வச்சுட்டேன். மதியம் வந்து பார்க்குறேன், திரும்பவும் அந்த ஃபில்டரில் வந்து ஒரே பாசையாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். டேங்கை நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்ல. க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 மாதம் ஆகும். ஃப்ரைலாம் எப்போ ஓரளவு சைஸ் வருதோ அப்போ தான் நான் டேங்கை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். போன வாட்டி பண்ண தப்பு மாதிரி இந்த வாட்டி பண்ண போகிறதில்ல. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு க்ளீன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் 50% க்ளீன் பண்ணலை, அதே போல் தான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ இல்லை, இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த பைப்பை வச்சு தான் 50% தண்ணி எடுக்க போகிறேன். அது கூடவே அடியில் இருக்கிற அழுக்கு பாசெல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் குட்டிக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஒன்ஸு குட்டி இது உள்ளே போயிடுச்சுன்னா குட்டி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் டேங்கை சுற்றி இருக்கிற பாசை எடுக்க முடியாது. அது எடுத்தோன்னா தண்ணி ஃபுல்லாகவே பாசை ஆகிடும். அப்புறம் தண்ணியை பார்க்குறதுக்கு அழுக்காக இருக்கும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பாசை இருக்கிறனால மீனுக்கு நல்லதுன்னு. ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சுன்னா குச்சி வச்சு எடுத்துடலாம். அப்படி எடுக்கும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லாகவே அந்த பாசை கலங்கிடும். நம்ம ஃபில்ட்ரு போட்டு இது பண்ணிக்கலாம். ஏன் நானே வந்து பார்த்தீங்கன்னா, எக் இருக்கும் போதே இந்த மாதிரி பாசை எடுத்தேன், ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்குன்னு. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதை என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் ஃபில்ட்ரு போட முடியல. 7 நாள் கழிச்சு தான் நானே ஃபில்ட்ரு போட்டேன். இருக்கிற எல்லா பாசையும் அந்த ஃபில்டரில் இதாகிடுச்சு. இப்போ தண்ணி நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு 5 நாள் சென்று 50% தண்ணி எடுக்கும் போதே அழுக்கு பாசெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ என்னால் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரைலாம் வந்து அந்த அளவுக்கு இதாகலை இன்னும். அது நம்ம பண்ணுறது டேஞ்சர் தான். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு வேளை கொடுத்துருவேன், ஈவினிங் ஒரு வேளை கொடுத்துருவேன். இப்போதைக்கு நான் கொடுக்குற ஃபுட்டு இந்த ஃபுட்டை தான் கொடுக்குறேன். பெல்லட் வந்து சின்னதாக இருக்கும். பேரண்ட்டுக்கு வந்து முழுசாக போட்டுருவேன். ஃப்ரைக்கு மட்டும் உடச்சி பவுட்ரு மாதிரி கொடுத்துருவேன். வேறு ஃபுட்டு என்கிட்ட இல்லை, ஆர்டர் போட்டிருக்கேன். 2 நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன்.